இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் வந்து வீட்லேயே எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பால் வந்து நான் பசும் பால் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 1 லிட்டர் இருக்கும். பால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் பன்னீர் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம அதில் பன்னீர் போட்டுட்டு நம்ம வீட்டிலே பன்னீர் தயாரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 லிட்டர் பால் வந்து போட்டுக்கலாம். இந்த பால் தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்க பால் தான். இதை நம்ம போட்டுட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் பாயில் பண்ண வைக்கலாம். வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பன்னீர் தயாரிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாலை நம்ம திரிய வைக்கிறதுக்கு நம்ம லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 லிட்டருக்கு நான் 1 to 2 லெமன்ஸ் நம்மளுக்கு அது திரியறதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமனை நல்லா தேய்ச்சிட்டோன்னா நம்மளுக்கு அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. பன்னீரில் நிறைய ரெசிபி செய்யலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். பால் பார்த்திங்கன்னா லைட்டாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நுரை மேற வர ஆரம்பிச்சிருச்சு. பாலை திரிய வைக்கிறதுக்கு நம்ம லெமன் மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் இருக்க லெமனையும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம லெமன் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பால் கொதிச்சதுக்கப்புறமா நான் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். அது மாதிரி லெமன் ஜூஸஸை நான் அதில் போடுறேன். நம்ம ஜூஸ் போட அந்த பால் வந்து நம்மளுக்கு லைட்டாக திரிய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது தெரியறதுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது, பால் நல்லா திரிஞ்சு தண்ணி கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி நம்ம எடுக்கணும். பன்னீர் வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம நல்ல ஒரு காட்டன் துணி இருக்கணும். வெள்ளை கலரில் நல்ல ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில் தான் நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம அதையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டதுக்கப்புறமா நம்ம போய் துணியெல்லாம் தேடிட்டு இருக்கக்கூடாது. முன்னாடியே எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு இதாகிடுச்சு. இப்படி திரிஞ்சிருக்கிறத நம்ம ஒன்றா ஒரு ஃபில்டர் பண்ணி நம்ம அதை நல்ல ப்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வீட்லேயே நம்மளுக்கு சுத்தமான பன்னீர் வந்துடும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த துணி வந்து நம்மளுக்கு கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் சும்மா ஒரு ரன்னிங் கிளாத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்ம ஒரு வேளை அரிசி காய வைக்கிறோம், இல்லை இந்த மாதிரி புட்டு செய்கிறோம், இதுக்கு எல்லாமே இந்த துணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த துணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மேலே வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட போகிறோம். இல்லைனா ஃபுல்லாகவே கொட்டிடும். நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு எல்லாம் ஒன்றா கெட்டியாகிடுச்சு. தண்ணி தனியாக தெரியுது. அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இதாக இருக்குது. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி தனியாக நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம கொட்டிக்கலாம். சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் பாத்திரத்தையும் சரி இந்த துணியையும் சரி பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். நல்லா சூடாக இருக்கும். இப்போ இந்த பன்னீரில் நம்ம லெமன் ஜூஸ் போட்டதுனால அந்த லெமன் ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். அதை கூல் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சூடெல்லாம் கம்மியாயிரும். அதே மாதிரி அந்த லெமனோடைய அந்த ஸ்மெல்லுமே தண்ணி வழியாக நம்மளுக்கு கீழே ஃபில்டர் ஆகிடும். பன்னீர் வந்து லெமன் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணின்னு இல்லை, நார்மலாக நீங்கள் குடிக்கிற அந்த ட்ரிங்கிங் வாட்டரை கூட நீங்கள் அது மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த தண்ணியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிளியராக இருக்குது. இது நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த பன்னீரை தான் நம்ம நல்லா ஒரு தண்ணியெல்லாம் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து அதுக்கு நம்ம ஒரு வெயிட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த துணியை நம்ம அப்படியே ஒன்றாக்கி நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். தண்ணியெலாம் கொஞ்சமாக அப்படி வெளியில் வரும். நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த துணியில் இருக்க சின்ன துளிகள் வழியாக அந்த பன்னீர் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக நம்ம வந்து ஜென்டிலாக நம்ம வந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பன்னீர் நீங்கள் செய்கிறதுக்காக இருக்கிற துணியில் வந்து ரொம்ப இந்த நூலுக்கு இடையில் ரொம்ப இடைவெளி இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தாச்சு. குறிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பன்னீரில் எது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்காக வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பால் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம செஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இது மேலே ஒரு சின்ன வெயிட் வைக்க போகிறோம்.
நான் இதில் ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டப்பா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதை நாம் அதில் போட்டு நம்ம வைக்க போகிறோம். நான் இதை எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 டப்பா வச்சு இந்த ஃபில்டரையும் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படியே விட்டுடலாம், ஒரு 3 to 4 hours விட்டுடலாம். அப்போ தான் அது நல்லா இதாகும். நம்ம மேலே அந்த அழுத்தம் கொடுக்குறதுனால வெயிட்னால் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டாக அந்த பன்னீரில் இருக்க தண்ணியெலாம் கீழே இறங்குது. தண்ணியெலாம் நல்லா இறங்குனதுக்கப்புறமா பன்னீர் நல்லா ஹார்டாக கொஞ்சம் ஷேப்பாக நம்மளுக்கு ஒரு இதாக வந்துடும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மசாலா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 hours ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த துணியை பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் இருக்க தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளியில் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது, நல்ல சாஃப்டாக தான் இருக்கும் பன்னீர். அதெல்லாம் நம்ம எந்த ஷேப்புக்கு வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் அது வந்துடும். நம்மளுக்கு வேணும்னா ஷேப் கூட மாற்றிக்கலாம். நம்ம துணியை போட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த சைடில் பாருங்கள், கிளியராக சூப்பராக இருக்குது. இது நம்ம கட் பண்ணலாம். இதுவே கண்டிப்பாக போதும். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு வேளை நம்ம போதும். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக நம்மளால் கட் பண்ண முடியும். கட் பண்ணலாம். சாஃப்டாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஒரு வேளை வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பன்னீர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நம்ம சின்னதாக ஒரு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வேளை நைட்டு நான் வந்து பன்னீர் செய்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 2 o'clock அந்த மாதிரி செஞ்சு நான் வச்சுருவேன். ஸோ ஒரு 4 hours கழிச்சு அப்புறம் பன்னீர் செஞ்சுக்கலாம் நம்ம. நீங்கள் இந்த பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மறுநாள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது ஒரு வேளை நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். பன்னீரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்ல அழகான ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இந்த பன்னீர் ரொம்ப நல்லது. நீங்களுமே வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பன்னீர் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.